Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம 1 day 2 day யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஊறுகாய் தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படினா நெல்லிக்காய் தான். நான் இது வந்து 2 கப் அளவு இருக்கு இந்த நெல்லிக்காய் வந்து. இது வந்து சின்ன நெல்லிக்காய், மிளகாய் பொடி. இது வந்து 1 teaspoon உடைக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். கடுகு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கடுகு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பெருங்காயம் வந்து கால் டீஸ்பூன் எடுத்தால் போதும். வந்து தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் நான் வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நம்ம தாளிக்கிற அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்ப நிறைய வேண்டாம். ஃபேன் ஹீட் ஆகிட்டு அடுப்பில் வச்ச உடனே 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2 கப் அளவுக்கு வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து அது வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக கொதி வர தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து இதில் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊறி வேகிற அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து லீவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நெல்லிக்காயும் தண்ணியும் தான் வேக போகுது. ஒரு 5 minutes கழிச்சு அப்புறமா வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நெல்லிக்காயில் வந்து சால்ட் வந்து உள்ளாடி இறங்கும். நம்ம வந்து லாஸ்ட்டில் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெல்லிக்காய்க்கு உள்ளாடி சால்ட் வந்து இறங்காது. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம போட்டு 5 minutes போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சால்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து சால்ட்டு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னா சால்ட் எப்போவுமே இவ்வளோ ஆட் பண்ணுங்கள் அவ்வளோ ஆட் பண்ணுங்க நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து மிளகாய்த்தூளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சால்ட்டும் மிளகாய்த்தூளும் நல்லா வந்து நெல்லிக்காயில் இறங்கும். இப்போ வந்து நெல்லிக்காய் நல்லா வேகணும், அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கொதிச்சிருச்சு, நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 minutes ஆர் 10 minutes வரைக்கும் இது நல்லாவே வேகட்டும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நெல்லிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடலாம், இல்லைன்னா லேட்டாக. ஸோ வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து வச்சு இப்போ வந்து ஒரு 10 minutes ஆகும் போது நான் வந்து 5 minutes தான் மூடி போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா வந்து நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ரொம்ப ஈஸியாகவே இது வந்து குக் ஆகிடும். ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா நீட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து இன்னும் வந்து நெல்லிக்காயோட தோல் எல்லாம் சேர்ந்து தண்ணியில் வந்து கலந்து அது வந்து கட்டி ஆகிடும். இப்போ நெல்லிக்காயில் வந்து தோலே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளிப்பக்கமாக அது வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கரண்டிலலாம் தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோல் வந்து தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து போட்டுறக்கூடாது. நீங்கள் இதே அளவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். சரியா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா அடி பிடிச்சிடும் கீழே. ஸோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த டைமில் தான் நம்ம வந்து சால்ட் இருக்கா இல்லைன்னா மிளகாய் தூள் இருக்கா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 10 minutes கிட்ட வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் வற்றி நெல்லிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லிம் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா சூப்பராக அடி பிடிச்சிடும். சரியா? ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சிலது உங்கள் ஸ்டவ்வோட ஸ்பீடை பொறுத்து ரொம்ப சீக்கிரம் ஆகலாம், கம்மி ஆகலாம். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த பதத்தை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? என்னோட ஸ்டவ் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக பத்துது.
நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பத்திர ஸ்டவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதம் எப்படி வருது அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் நம்மளோட இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் தாளித்து இன்னும் வீற்றணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை இப்படியே வச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தாளிச்சி சட்டியை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ வந்து உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஆயிலை வந்து சேர்த்துடலாம். சரி, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சூடான உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கடுகை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் கடுகு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கடுகு நல்லா சாப்பிடுவீங்க அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. சரி பாருங்கள், இப்போ கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வர மிளகாயும் கருவேப்பிலையுமே சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேரும்போது கொஞ்சம் வெடிக்கும். ஸோ நான் சரி, இப்போ வந்து வர மிளகா போட்டுடலாம். வர மிளகா போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்மளோட தாளிக்கிறது வந்து கரிஞ்சிடும். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்க காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உடனேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் கூட்டு ஆர் ஊறுகாய் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் ஏரியாவில் கூட்டுன்னு தான் சொல்லுவோம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊறுகாய் சொன்னேன். ஓகேவா? இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அடிக்கடி நாங்கள் பண்ணுற டிஷ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நன்றி.